வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12 ஏச்சர் 13 சீட் வேனுக்கு செஞ்ச ஆடியோ செட்டப் பற்றி பார்ப்போம். இதில் 4 8 இன்ச் ஊஃபர் பாக்ஸ் ப்ளஸ் டியூட்டர் ஸ்ட்ரியோ லெஃப்ட் ரைட்காகவும் 2 சப் ஊஃபர் 10 இன்ச்சில் பேஸ் டியூப்போட போட்டிருக்கு. சரவுண்டுக்கு கிட்டார் பாக்ஸில் 4 இன்ச்சில் 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக தான் இதில் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இது ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். சப்வூஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்கோ எக்ஸில் 10 இன்ச்சில் 4 ohms சப்பு தான் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சுக்கு வந்து இது பட்ஜெட்டில் போடுறதுனால ஜென்ஸ்டார் ஊஃபர் வந்து 8 இன்ச்சுக்கும் மில்லேனியம் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பஸ் பாக்ஸ் இதுக்கு தனியாக வருது, இது அதை அடிச்சு போட்டிருக்கு. வாங்க அப்படியே இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆம்பு எப்படி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் அப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாங்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக போட முடியறதில்ல. காப்பி ரேட் நிறையா விழுந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு சாங்ஸுக்கு ப்ளே பண்ணும்போது. அதனால் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லேயே நிறைய இதில் காப்பி ரேட்ஸ் வந்துருச்சு. இந்த ஆம்புக்கு நம்ம டிஜிடெக் கேபினெட் ஸ்மால் சைஸ் 5.1 எடுத்துருக்குறோம். 12 volt to 3030 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சக்தியில் போர்டு வந்து ஹெச்டியில் யூஸ் பண்ணியிருக்கு. அது அப்படியே காட்டுற பாருங்கள். நம்ம இதை அப்படி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வச்சு பார்த்துட்டோம். அது ஆடியோ மறுபடியும் தான் கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள், சக்தியில் வந்து 12 to 30 volt கன்வெர்ட்டர் ஹெச்டி இந்த இன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆடியோ மோனோவில் வந்து 4 FET ஆம்ப் சப் ஊஃபருக்காக வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து சப் ஊஃபர் வந்து 2 சப் ஊஃபருக்கு வந்து ட்ரைவ் பண்ண போகுது. அதுக்கு அடுத்தது ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட் எஃபெக்ட்டுக்காக சக்தியிலேயே மோனோவில் 2 FET ஆம்ப் இந்த போர்டு வந்து 2ஆக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஸ்டீரியோவில் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சேனல் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும். அதனால மோனோவில் 2 போர்டு எடுத்து இது 2 சேனலுக்கு நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அடுத்தது 4440 போர்டு வந்து சரவுண்டுக்காக வந்து இது அதிகமாக யூசேஜ் இல்லாததுனால இது லைட்டாக சவுண்ட் வர்றதுனால 12 voltல அது அப்படியே வர மாதிரி இது போட போகிறோம். ப்ரோலாஜிக் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ப்ராடக்ட்டில் NC ப்ரோலாஜிக் அப்படின்ற போர்டு தான். இது எல்லாமே ஐசி குவாலிட்டியான ஐசியை போட்டுக்கிறாங்க. ரிசல்ட் நல்லாயிருக்கும். போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இது 4440 போர்டு தான், ஹைடெக்கில் வர்றது. இது சரவுண்டுக்காக நம்ம இதை எடுத்துருக்குறோம். இதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஆம்புங்கிறது இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா எல்லாமே என்னென்ன போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி நீட்டாக ஒயரிங் பண்ணணும். கேபினெட் பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் 5.1 மினி கேபினெட்டு தான். ESP போர்டு வந்து வகாரியாவில் ESP இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் போர்டு ஒயிட் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதுக்கு நம்ம ஸ்பீக்கர் செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 4 லெஃப்ட் ரைட்டுமே வந்து சீரியல் கனெக்ஷன் எடுத்துட்டோம். 4 ohms 4 ohmஸில் ரெண்டையுமே நம்ம சீரியல் பண்ணி 8 ohms அவுட்புட் ஒரு சேனல் ஆகும். இந்த சைடு அதே மாதிரி 4 ohms வந்து சீரியல் பண்ணி 8 ohms அவுட்புட்டாகவும் எடுத்துட்டோம். இதில் வாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். சப் ஊஃபருக்கும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல்லாக போடுறேன். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்குது. அதாவது டால்பி டிஜிட்டல் 5.1 இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரியாமல் வந்து நம்ம ஒரு ஆடியோவில் வந்து வீட்டுக்கு போடுற ஆடியோ வேறு, வாகனத்துக்கு இப்போது ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு போடுற ஆடியோ வேறு, ஒரு OTT பிளாட்ஃபார்ம் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி அந்த 5.1 எடுக்கிறது அந்த ஆடியோ வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் ஒரு டிஸ்கனெக்ஷனோ இல்லை டிவியில் சும்மா வச்சு கேட்குற ஆடியோ வேறு. இதெல்லாம் பற்றி இன்னும் வேணாலும் நான் வீடியோ போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.